இன்னைக்கு நம்ம கூட புதுசாக அப்டேட் ஆன சிட்ரான் பசால் டார்க் எடிஷன் தான் இருக்குது. ஸோ டார்க் எடிஷன் கார்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப இப்போ பாப்புலராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். மஹிந்திரா டாட்டாவை தொடர்ந்து இந்த சிட்ரான் பசால்ட்லையுமே இப்போ வந்துட்டு டார்க் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எம்ஜியில் பிளாக் ஸ்ட்ராம் இந்த மாதிரி எடிஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிட்ரான் பசால் டார்க் எடிஷனில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கார் பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகென்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ ஆன் ரோட் ப்ரெசன்ஸுமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சேனலுக்கு புதுசுனா என் பேர் எம்ரிஷ். நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிட்ரான் பசால் டார்க் எடிஷன் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ட்ரூ சாய் மோட்டார்ஸ் சிட்ரானுக்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் கொடுத்துருக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பசால் டார்க் எடிஷன் பார்த்தோம்னா டாப் அண்ட் மேக்ஸ் வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டாப் எண்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த கார்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு கார் ரொம்ப போல்டாக இருக்குது. ஒரு எஸ்யூவியோட அப்பியரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டார்க் எடிஷனில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டீக்ரோம் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் இந்த ஃப்ரண்ட் கிரில் தவிர. இந்த க்ரோம் பார்த்தோம்னாலும் ஒரு டார்க் க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் சிட்ரான் லோகோ பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றியுமே ஒரு டார்க் க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்துருது. ஹெட்லாம்ப்ஸ் நம்ம நார்மல் சிட்ரான் பசால்ட்டில் பார்க்குற மாதிரி தான் ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் வருது. எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சி ஷேப்பில் இருக்குது. மேலேயுமே எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே இந்த இடத்துல கண்டினியூ ஆகுது. இது வந்து பியூர் விஷன் எல்இடி ஹெட்லாம்ப். ஸோ சிட்ரானோட ஓன் டெக்னாலஜி தான். கீழே ஃபாக் லாம்புமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட் இன்சர்ட்ஸுமே அங்கங்கே நீங்கள் இந்த காரில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்டீரியரில் நிறைய ரெட் இன்சர்ட்ஸ் இருக்குது. அதில் நான் உள்ள பொறுப்பு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் அந்த போல்ட்னஸ்க்கு ஒரு பெரிய ரீசனே இந்த கிரில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு 3 கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழேயுமே நல்ல பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்ஜின் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பெரிய ஏர் இன்டேக்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஓவராலாக ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சைடு ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு வேரியண்ட் அடிஷன் தான். ஸோ 4.3 மீட்டர்ஸில் இருக்க ஒரு கார் தான். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். 180 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகுறது என்னன்னா இந்த டார்க் எடிஷன் அப்படிங்கிற பேஜிங் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். பாடி கலர்டு ஓரம்ஸ் வந்துருது. பிளாக் கலர் தான். இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் மாதிரி தெரியும். பட் உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஹாலஜன் பல்ப் தான் வச்சிருக்காங்க. அதுவுமே எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடி கிளாடிங்குமே காரை சுற்றி வந்துருது. வீல் ஆர்ச்சஸ்லாம் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் நமக்கு ஒரு ஃப்ளிப் டைப் டோர் ஹேண்டில் தான் கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ ஒரு சிட்ரான் லோகோவோட வந்துருது. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ளிப் கீ கொடுத்துட்றாங்க. மேலே ரூஃப் ரேல்ஸில் அது கிடையாது. ஆனால் ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ரியர்லையுமே சின்னதாக அந்த இடத்துல ஒரு டிசைன் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லாங்கான கார் தான். 4 மீட்டர்ஸ்க்கு மேலே தான் வரும். அதனால் டாக்ஸேஷனுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் ப்ரைஸிங்குமே கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டார்க் எடிஷன் அதாவது இன்றைக்கி நம்ம கூட இருக்க கார் பார்த்தோம்னா டாப் எண்ட் வேரியன்ட். டார்க் எடிஷனில் டாப் எண்ட் ஆட்டோமேட்டிக் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 13.94 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோட் அப்படின்னு வரப்போ 17.47 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ கண்டிப்பாக 4 மீட்டர்ஸ்க்கு மேலே போனாலே டாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அலாய் வீல்ஸ் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் எதுவும் சேஞ்ச் இல்லை. ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைனோட நல்லா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 205/60 or 16 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் கேரக்டர் லைன்ஸ்லாம் கொஞ்சம் ரன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி டிஆர்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி இந்த ஃபெண்டர்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் லைன் சின்னதாக பார்க்கலாம். அண்ட் இந்த கூப்பே எஸ்யூவோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் நான் பர்சனில் பார்க்குறப்போ நல்ல ப்ரொபோஷனேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாடா கர்வ் எடுத்திங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு கார் லுக் கொடுக்கும். ஸோ பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இது வந்து சட்டிலாக இல்லை. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கார் வருது அப்படின்னு நம்ம அன்மிஸ்டேக்கபிளாக சொல்லலாம். அந்தளவுக்கு இதோட டிசைன் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அது காரணம் இந்த கூப்பே டிசைன் தான். ஸோ அது நீங்கள் சைடு ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரியலில் டெயில் லைட்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு ஒரு எல்இடி ஃபினிஷ்லேயே இருக்குது. அண்ட் டெயில் லாம்போட டிசைனே ரொம்ப ஒரு ஏரோடைனமிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃபாகர் இந்த காருக்கு வந்துடும். ஆனால் கூப்பே எஸ்யூவி அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு வைப்பர் கிடைக்காது. ஹை மோட்டர் ஸ்டாப் லாம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சிட்ரான் அப்படிங்கிற ஒரு லோகோ பார்த்தோன்னா இப்போ ஃபுல்லாக ஒரு டார்க் ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிட்ரான் லோகோ சென்டரில் வந்துருது. பசால்ட் லோகோமே ஒரு டார்க் ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பியூர் டெக் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துருது. இந்த டார்க் எடிஷன் பார்த்தோன்னா 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கேயுமே ஸ்கிப் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க ரியரில். இதுவுமே ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். பம்பர் போர்ஷன் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே அந்த ஸ்கிப் பிளேட்டோட டிசைன் மட்டும் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியரில் 2 பார்க்கிங் சென்சர் வந்துருது. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 470 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த சிட்ரான் பசால்ட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான்.
அண்ட் அப்பேச்சருமே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ இது கூப்பே அப்படிங்கிறதுனால இந்த விண்ட்ஷீல்டோட சேர்ந்து தான் இந்த பூட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த சீட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 60/40 ஸ்பிளிட் ரெஷியோ சீட்ஸ் கிடையாது. இதுக்கு அடியில் ஸ்பேர் வீல்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் 185/65 ஆர் 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. பூட் வந்துட்டு ஓகே தான். அண்ட் ஆல்சோ இந்த கூப்பே எஸ்யூவிஸில் பூட் ஸ்பேஸ் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பூட் லேம்புமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே எல்இடியில் தான் வருது. பார்சல் ட்ரே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பாரத் என்கேப்பில் இந்த கார் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வித் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் காம்போவோட இந்த கார் கொடுக்குற மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 18.7 km/லிட்டர் கிளைம் பண்ணியிருக்காங்க ஏஆர்ஏலேருந்து. இதுவே மேனுவல் வேரியன்ட், அதாவது டர்போ பெட்ரோல் இன்ஜினில் மேனுவல் வேரியன்ட் எடுத்திங்கன்னா 19.5 km/லிட்டர் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு 1.2 லிட்டர் நான் டர்போ இன்ஜினுமே இருக்குது. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த சிட்ரான் பசால்ட்டோட இன்டீரியரில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபுல்லி பிளாக் கலர் தீம் தான். ஸோ இது டார்க் எடிஷன் அப்படிங்கிறனால எல்லாமே பிளாக் கலர் பண்ணிட்டாங்க. டோர் பேட்ச் ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் வந்துடுது. 1 லிட்டர் பாட்டில் வைக்க முடியுமான்னு தெரியல, 1/2 லிட்டர் பாட்டில் கண்டிப்பாக இந்த இடத்துல வைக்கலாம் டோர் பாக்கெட்டில். ஆல்சோ இந்த சிட்ரான் பசால்ட் இருக்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 4 விண்டோஸுமே ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் வந்துடும். டோர் ஹேண்டில் ஒரு பிரஸ்ட் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். டோட்டலி 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு கிடைக்கும். ஆம்ரெஸ்ட் வந்துடுது, அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் தனியாக இருக்குது. அண்ட் இந்த சீட்லேயே ஒரு ரெட் கலர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தனியாக ஒரு கிரே கலர் பேட்டர்ன் வருது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க சீட்டில். லெதர் சீட்ஸ் தான் அந்த காரில் வருது. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அட்ஜஸ்டபிள் அண்டர் தி சப்போர்ட். ஸோ இது வந்துட்டு இந்த சிட்ரான் பசால்ட்டில் இருக்க ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இது இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த கார்லையுமே கிடையாது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ்க்கான பாயிண்ட்ஸை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இன்க்ரெஸ் பார்ப்போம். வாவ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்டோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் டில்ட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க, அதாவது கொஞ்சம் ரிக்ளைண்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே ஏறுறப்போ லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் அதுக்கு பழகிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே வந்தப்பறம் லெக்ரூம் நீரம்லாம் எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. இந்த சீட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். ஸோ அப்படியே இந்தமாதிரி நல்ல லெக்ரூம் இருக்குது, நல்ல நீரமும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்லாம் இந்த காரில் நெவர் அன் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான், நல்லா தான் இருக்குது. வேணாலும் நம்ம இந்த மாதிரி இறக்கி கூட வச்சுக்கலாம். அண்ட் ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8", கொஞ்சம் டைட்டு தான். ஸோ கூப்பே எஸ்யூவி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ரூஃப் லைனிங் வந்துட்டு ஸ்லோப் ஆகி வரும். அதனால் கொஞ்சம் கம்மி தான், பட் அடிக்குவேட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியரில் 2 ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 டைப் ஏ சார்ஜிங் போர்ட்ஸ் வந்துருது. இந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் டர்னல் கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்காரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். கேபின் கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. 2 பேர்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆம்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ இதான் இந்த சிட்ரான் பசால்ட் டார்க் எடிஷனோட டேஷ்போர்ட். ஸோ இங்கேயுமே கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் பண்ணிட்டாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல கேபின் லேம்ப்ஸ் ஒரு ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. எக்ரெஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த சிட்ரான் பசால்ட்டோட இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ சேம் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பியூர்டெக் 110 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 bhp அண்ட் 205 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே மேனுவல் வேரியண்ட்டாக இருந்தால் 190 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்ஜினுக்கு ஒரு கவர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே இந்த இடத்துல வந்துருது. பேனட் ஸோ ஓரளவுக்கு ஹெவியாகவே இருக்குது, பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டார்க் எடிஷன் பேட்சிங் 2 சைடுமே ஒரு ஃப்ரண்ட் ஃபெண்டரில் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க, எலிமினேட்டட் சில் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சிட்ரான் பேட்சிங்கோட வந்துருது. பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. ஃப்ரண்ட்டில் 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். இங்கேயுமே இந்த லெதர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விங்டு ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இதில் வந்துருது. சென்டரில் ஒரு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த விங்டு ஹெட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த அட்ஜஸ்டபிள் தை சப்போர்ட் இது எல்லாமே ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு உண்மையிலேயே நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், அதனால் இதில் ஒரு பெரிய டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டாப் சிஸ்டம்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. சைல்ட் லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த நாப் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஆல்சோ உள்ளே இருந்தே நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பனுமே பண்ணிக்கலாம். ஹெட்லாம்ப் லெவலர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு இலுமினேஷன் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணியிருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்காக நல்லா இருந்திருக்கும். ஆம்ரெஸ்ட் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்டீரியர் போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சிட்ரான் பசால்ட்டோட இன்டீரியரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங்
ஸோ இது வந்துட்டு இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலில் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. லெஃப்ட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்துருது. ரைட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீல் நம்ம டில்ட் பண்ணிக்கலாம், டில்ட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சிட்ரான் பசார்ட்டில் பார்த்துருப்போம், அதே 7 inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த காரில் வருது. ஸோ நம்ம டாகிள் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன இருக்குன்னு. அதில் பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு அந்த டிரைவிங் டேட்டா எல்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்துருது, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஸ்பீட், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் ஏ, ட்ரிப் பி இது. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் டாக்கோமீட்டர் வர மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். டிஜிட்டல் டிஸ்பிளேலேயே டாக்கோமீட்டர் வரும். சென்டரில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. லெஃப்ட் சைடில் ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. அண்ட் இது ஒரு மினிமலிஸ்டான வியூ. இதில் வந்துட்டு டாக்கோமீட்டர் கிடையாது, ஜஸ்ட் ஸ்பீடோமீட்டர் மட்டும் வரும். அண்ட் இது வந்து ஸ்பீடோமீட்டர் மட்டும் டிஜிட்டலில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே தான், கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா ஒரு 17 lakhs காருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். அண்ட் இங்கே பார்க்குறப்போ ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி பசால்ட்டில் இருந்தது தான். ஸோ இதில் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போய்ட்டோம்னா ஜென்ரல் டிஸ்பிளே, ஃபோன், ஆடியோ, கிளாக் அண்ட் வெஹிக்கிள், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்குது. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது, ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பெசல் சுற்றி. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸ், இந்த டச் ஸ்க்ரீன் இதை சுற்றி ஃபுல்லாகவே ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இந்த காரில் வந்துடும். சின்னதாக கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது, ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் தான். ஸோ இந்த போர்ஷன்லாம் பார்த்தோன்னா அந்த ரெக்டாங்குலர் ஃபினிஷில் ஏசி வென்ட்ஸ் வந்துருது. இதை சுற்றியுமே ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலி இந்த வேரியண்ட்டில் டேஷ்போர்டுக்கு ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் டபுள் ஸ்டிச்சிங்குமே ரெட் கலரில் வந்துருது. ஆம்பியன்ட் லைட்டிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸை சுற்றியுமே கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் வந்துருது. க்ளோ பாக்ஸ் நல்ல பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் ஆனால் கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு நார்மலான க்ளோ பாக்ஸ் தான். இந்த இடத்துல சின்னதாக ஹூக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது, நல்ல டாக்டைலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட், ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு 15 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஹசர் லேம்ப்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்தது. அண்ட் ஒரு 6 speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ்க்கான கியர் லிவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்க்கிங், ரிவர்ஸ் நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோடுமே நம்ம அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் ட்ரிப்டானிக் ஃபங்க்ஷன் மட்டும்தான், ஆனால் பேடல் ஷிஃப்டர்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு 6 speed டார்க் கன்வெர்ட்டர், நல்ல ரிலேபிளான ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதை சுற்றியுமே ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் வந்துருது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவலான ஹேண்ட் பிரேக் அண்ட் ஆல்சோ டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டுமே வந்துருது. இதுலேயுமே இந்த லெதர் ஃபினிஷ், ரெட் ஸ்டிச்சிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் கூட இந்த கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடியிலையுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. 6 airbags இந்த காரில் ஸ்டாண்டர்டாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ABCBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கேபின் லேம்ப், இங்கேயுமே ஹாலஜன் தான் வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபுட்வேல் லைட்டிங்குமே வந்துடும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது 2 சைடுமே வந்துடும், ஃப்ரண்ட் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடியலிங்கில் ரொம்ப மைல்டாக ஃபீல் ஆகுது. இந்த சீட்டில் என்னால் லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டியரிங் வீல் கூட ஓகே தான், இதில் பெருசாக வைப்ரேஷன் இல்லை. ஆனால் சீட்டில் வந்துட்டு லைட்டாக அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் வாரண்ட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காருக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். ஸோ இதுதாங்க இந்த சிட்ரான் பசால்ட் டார்க் எடிஷனோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த சிட்ரான் பசால்ட் டார்க் எடிஷன் பற்றி உங்களோட தோச்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.